ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் 1956க்கும் சிஇஏ ரெகுலேஷன் 2010க்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். முக்கியமான எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீதியை அடுத்த பார்ட்டில் நம்ம கன்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற முக்கியமான ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூல் 3ங்க. ரெகுலேஷன்லேயும் அது 3 தான். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ஆத்தரைஸ்ட் பர்சன் டு லுக் ஆஃப்டர் தி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன். அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷனை பார்த்துக்கிறதுக்காக லைசன்ஸ் ஹோல்டர் தான் நம்ம ஆத்தரைஸ்டு பர்சனாக நாமினேட் பண்ணி வச்சுருப்போம். ஒவ்வொரு கம்பெனிலையும் முக்கியமாக பெரிய பெரிய பில்டிங்ஸில் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அதாவது எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் 1956லேருந்து சிஇ ரெகுலேஷனில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனலாக பார்த்தீங்கன்னா, a register is to be kept with the plant where the names of designated persons and the purpose for which they are engaged. ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்கணுங்க ஒவ்வொரு மெயின் பவர் ஸ்டேஷன்லேயும். அந்த ரிஜிஸ்டரில் இன்ஜினியரு, சூப்பர்வைசரு, எலக்ட்ரிஷியனு, இவங்களோட நேம்ஸு, அவங்களுக்கு என்ன டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் லைசன்ஸ் நம்பர். ஓகேங்களா? கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண காம்படென்சி லைசன்ஸு, எலக்ட்ரிக்கல் லைசன்ஸு, அதனுடைய நம்பரு, வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குது, எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத ரிஜிஸ்டர் ப்ளஸ் டிஸ்பிளே பண்ணாலும் நல்லது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் நம்பர் 3லேயே சப் கிளாஸ் 6ல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸரு. ரெகுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ங்க. இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளைஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன்க்ளூடிங் ஜென்ரேட்டிங், டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அப்புறம் அண்ட் எவ்ரி ஃபேக்ட்ரி ரிஜிஸ்டர்ட் அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948 ஹேவிங் கனெக்டட் லோட் மோர் தென் 250 kilowatt shall appoint electrical safety officers who need to conduct periodical inspection of the installation, get them tested and keep record. These records are to be made available to the electrical inspector if and when required. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளைஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறவங்க, அதாவது ஜென்ரேட்டிங் பண்ணுறவங்க, டிரான்ஸ்மிஷன் பண்ணுறவங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே, அது இல்லாமல் எவ்ரி ஃபேக்ட்ரி ஆக்ட் படி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா 1948 ஃபேக்ட்ரி ஆக்ட், அவங்க எல்லாருமே கனெக்டட் லோடு 250 கிலோவாட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்க எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இன்ஸ்டாலேஷனை அவங்க டெஸ்ட் பண்ணி ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த ரெக்கார்டு ரெடியாக இருக்கணும். எப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரோ அப்போது காமிக்கணும். ஓகேங்களா? அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 44A சப்ஜெக்ட் இன்டிமேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். ரெகுலேஷனில் எந்த சேஞ்சஸும் எத்தனை வரல, பட் ஆனால் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், அதனால தான் இதை சொல்லியிருக்கேங்க. இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 161 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 அண்ட் இன்டிமேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஃபார்ம் அண்ட் டைம் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் ரூல்ஸ் 2004. ஓகேங்களா? இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஆக்சிடென்ட் பில்டிங் நடந்ததுன்னா இன்டிமேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 46. இது முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன். ரெகுலேஷன் இது 13 சொல்லுவாங்க. சேஞ்சஸ் என்ன எத்தனை வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் ரூல்ஸ் 2A அண்ட் Bல ரிகார்டிங் தி ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் ஃபார் தி நான் ரெமிட்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் ஆர் ரிமூவ்ட். ஓகேங்களா? அதாவது இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸை நான் ரெமிட்டன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை இதில் ரிமூவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சப் ரூல் 3ல fixing the responsibility of the consumer in maintaining the installation free of danger is seen deleted. ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்றும் பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது, பெரிய சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் 47. சப்ஜெக்ட் டெஸ்டிங் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்ஸ்டாலேஷன். ரெகுலேஷனில் 31 சொல்கிறாங்க. இதில் என்ன சேஞ்சஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to the existing content, additionally a point is stressed that the test report furnished by a consumer which is duly signed by a licensed electrical contractor could be accepted without further testing by the supplier. ஓகேங்களா? ஸோ ஒரு கன்சியூமர் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாரு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டோட இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாருன்னா அவர் அடிஷ்னலாக என்ன பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சியூமர் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்பார்ல, அது எந்த கான்ட்ராக்ட், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர், ஒரு லைசன்ஸ்டு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சைன் பண்ணியிருந்தா போதும், ஃபர்தராக சப்ளையர் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் இவங்க அடிஷ்னலாக சொல்கிறாங்க. வேற ஒன்றும் முக்கியமாக கிடையாது. ஸோ அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூல் 50A சப்ஜெக்ட் அடிஷனல் ப்ரொவிஷன் ஃபார் சப்ளை அண்ட் யூஸ் ஆஃப் எனர்ஜி இன் மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்
more than 15 meters in height. ஓகேங்களா. ரெகுலேஷன் வந்து 36. ஓகே. With the following important additions, all the other subclasses remain unchanged. அதாவது 2 அடிஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க இந்த ரூலில், மற்றதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ அந்த 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டட் லோட் அண்ட் வோல்டேஜ் above which எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் is to be inspected will be notified by the government. ஓகேங்களா. இந்த கனெக்டட் லோடும் வோல்டேஜும் பேஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து எப்போ இன்ஸ்பெக்ஷன் வருவார் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது சப் கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹைட் ஆஃப் தி எமர்ஜென்சி புஷ் பட்டன் இஸ் நவ் நாட் மோர் தென் 1.7 meters, பட் வித் IER திஸ் லிமிட் வாஸ் 2.75 meters. இந்த எமர்ஜென்சி புஷ் பட்டன் வைப்பாங்க இல்லையா எல்லா மிஷின்லையும், அது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸில் 2.75 meters வரைக்கும் லிமிட் இருந்தது, அந்த ஹைட் வரைக்கும் வைக்கலாம். ஆனால் இப்போ வந்து 1.7 meters மேலே வைக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சேஞ்சஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க CEA ரெகுலேஷனில். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 63, முக்கியமான ஒரு ரூலு. சப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்ரூவல் பை எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். ரெகுலேஷனில் வந்து இது 43. ஓகேங்களா. சேஞ்சஸ் என்ன எடுத்துன்னு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the voltage above which electrical installations need to be inspected by the electrical inspector will be notified by the government. ஓகேங்களா. In IE rule, the period of recommencement of supply after an installation was disconnected, permission from electrical inspector needed is 1 year. But with the new regulation, this period is reduced to 6 months. ஓகேங்களா. ஸோ இந்த பழைய IE ரூல் படி பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளை வந்து ஒரு ப்ரிமிசஸில் ஒரு பில்டிங்கில் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் பர்மிஷன் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட வாங்கினா மினிமம் 1 year ஆன பிறகு தான் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் இந்த நியூ ரெகுலேஷனில் வந்து இப்போ 6 months குறைச்சிட்டாங்க, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா 64, சப்ஜெக்ட் வந்து யூஸ் ஆஃப் எனர்ஜி அட் வோல்டேஜ் எக்ஸீடிங் 650 volt. அதாவது 650 voltக்கு மேலே இருக்கிற பில்டிங் கம்பெனிஸ்க்கு இது பொருந்தும். அதாவது எப்படி யூஸ் பண்ணணும் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெகுலேஷன் வந்து 44. சேஞ்சஸ்லாம் என்னென்னன்றது ஒன்று பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, as in the case of regulation 43, the period specified for recommencement of supply after disconnection is 6 months. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, the minimum safety working clearances which shall be maintained for the bare conductors or live parts of any apparatus in outdoor substation excluding overhead lines of installation of voltage exceeding 650 volt is explained with the schedule 7 of CEA safety regulations. ஓகேங்களா. இந்த CEA சேஃப்டி ரெகுலேஷனில் ஷெட்யூல் 7ல் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதாவது மினிமம் சேஃப்டி ஒர்க்கிங் கிளியரன்ஸ் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் பேர் கண்டக்டருக்கும் லைவ் பார்ட்ஸ்க்கும் அவுட்டோர் சப்ஸ்டேஷனில் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தா உங்களுக்கு கிளியராக இன்னும் டெப்த்தாக புரியும். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எக்ஸ்பிளைன்ட் வித் சப் ரூல் 2F3C is now redefined through sub-regulation 44/2/9. ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் வந்து சொல்லியிருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத. அது வந்து சப் ரூல் வந்து 2F3Cயில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்போ வந்து சப் ரெகுலேஷனில் 44/2/9 கொண்டு வந்திருக்காங்க. அதை படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 44/210Fல வந்து யூஸ் ஆஃப் ஃபயர் ரிட்டார்டன்ட் லோ ஸ்மோக் இஸ் நவ் நியூலி ஆடட். ஓகேங்களா. FRLS வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 44/5ல is explaining minimum safety working clearance which shall be maintained for the bare conductors or the live parts of any apparatus in outdoor substation excluding OH lines HVDC installation. The schedule 8 gives the clear details. ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, அதே தான் மினிமம் சேஃப்டி ஒர்க்கிங் கிளியரன்ஸ் பற்றி தான் சொல்லுது. இது ஷெட்யூல் 7 ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஷெட்யூல் 8லையும் வந்து கிளியராக கிளியரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 44/6, there shall not be tapping of another transmission line from the main line for 66 kV and above class of lines. ஓகேங்களா. அதாவது 66 kVக்கும் அதுக்கு மேலே இருக்கிற வோல்டேஜுக்கும் இன்னொரு டேப்பிங் வந்து இந்த மெயின் லைன்லேருந்து எடுக்கக்கூடாது டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக. ஓகே. அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா 64A, சப்ஜெக்ட் வந்து இன்டர்லாக்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அட் வோல்டேஜ் எக்ஸீடிங் 650 volt. ஸோ 650 voltக்கு மேலே இருக்கிற பில்டிங் இல்லை கம்பெனிஸ்க்கு இது பொருந்தும். இன்டர்லாக்ஸும் ப்ரொடெக்ஷனும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெகுலேஷன் வந்து இதுக்கு வந்து 45. ஓகேங்களா. சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 45
7ல பார்த்தீங்கன்னா பஸ் பார் அண்ட் எல்பிபி ப்ரொடெக்ஷன் ஃபார் 132 கேவி அண்ட் அபோவ். இன் ஐஆர் இட் இஸ் 220 கேவி அண்ட் அபோவ். அதாவது இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூலில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பார் அண்ட் எல்பிபி ப்ரொடெக்ஷன் வந்து 220 கேவி அண்ட் அபோவ்க்கு தான் சொல்லியிருந்தாங்க வோல்டேஜ். இப்போ வந்து அதை 132 கேவி அண்ட் அபோவ்க்கு சொல்லியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஓகே, போன பாயிண்ட்ல சொன்னது வந்து 45 to 7ங்க. இது வந்து 45 to 8ங்க. ஓகேங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் அண்ட் சப்ஸ்டேஷன் கனெக்டட் டு தி கிரிட் அட் 200 கேவி அண்ட் அபோவ் டிஸ்டர்பன்ஸ் ரெக்கார்டர் நீட் டு பி ப்ரொவைடட். ஓகேங்களா, ஸோ இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனு அப்புறம் இந்த சப்ஸ்டேஷனு இது வந்து அபோவ் 200 கேவிக்கு மேலே இருக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் ரெக்கார்டர் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 45 to 9ல distance protection and carrier communication shall be provided for all lines connected to 400/220 kV substation. ஸோ எல்லா சப்ஸ்டேஷன், அதாவது 400/220 kV எல்லா சப்ஸ்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், அப்புறம் கேரியர் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மீதி இருக்கிற ரூல்ஸை நம்ம வந்து உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் அடுத்த வீடியோவில் கம்பேரிசன் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.